ஹலோ, நான் தான் உங்கள் டாக்டர் பொன்ராம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஓஸ்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். ஸோ என்னோடய காலேஜோட கேம்பஸ் டூர் இப்போ பார்ப்போமா, வாங்க போகலாம். கைஸ், இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யன் பில்டிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரஷ்யன்ஸ்க்கு சர்ஜரி கிளாஸஸ் அண்ட் தென் இங்கே தான் ப்ராக்டிகல் கிளாஸஸ், தியரிட்டிக்கல் கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த ரெண்டுமே ரஷ்யன் பில்டிங்ஸ். ஸோ வாங்க அடுத்த பில்டிங் பார்க்க போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்குள்ளே நம்மளுக்கு ஏடிஎம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் கேஷ் வேணும்னா இங்கே எடுத்துக்கலாம். அண்ட் தென் இங்கே மொபைலுக்கு ரீசார்ஜ், யூனிவர்சிட்டி ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெர்மினல் மிஷின். ஸோ இந்த மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர்ஸ்க்கு. இங்கே ஒரு 3 டைப்பாக நம்மளுக்கு வந்து லைக் சிம் கார்ட்ஸ் இருக்குது. ஓ சிம் அண்ட் தென் வேகாம் அண்ட் தென் பி-லைன் இருக்குது. ஸோ இந்த ஏடிஎம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வித்ட்ரால் பண்ணிக்கலாம் அமௌண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெபிட் பேங்க். ஸோ இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம QR ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த பேங்க்கில் நமக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணி லோக்கல் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கூட நம்ம நம்பர் லைக் ஃபோன்பே, ஜிபேல அமௌண்ட் அனுப்புற மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். லைக் இதில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்கான நம்பர் டைப் பண்ணிட்டு ஸோ இதில் அமௌண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே ரிசிப்ட் வந்துடும். ஸோ வித்தின் 2 மினிட்ஸில் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ரீச் ஆயிரும். இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் இதில் போடுறேன். ஸோ எனக்கு வந்து நம்ம பேங்க் பார்த்தீங்கன்னா டெமிர் பேங்க். ஸோ இதில் நம்ம மொபைல் நம்பர் போட்டோன்னா ஸோ நம்மளோட நேம் வந்து ஒரு ரஷ்யனில் இருக்கும். அண்ட் தென் அக்ரி கொடுத்தோன்னா ஸோ என்ன ரீசன்ஸ்க்காக சென்ட் பண்ணுறது இங்கிலீஷ்லேயும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் அக்ரி கொடுத்து உள்ளே போனோன்னா நம்மளுக்கு வந்து இது டெமிர் பேங்கோட லைக் மிஷினால நம்மளுக்கு இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ பேமெண்ட்ஸ் நம்மளுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. கமிஷன் பார்த்தீங்கன்னா 0. ஸோ எல்லாமே ரஷ்யனில் இருக்கும். ஸோ வாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் கேம்பஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியன் பேங்க் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி, இந்தியன் பேங்க்ல ஏடிஎம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ வந்து தர்ணேஷ் கூட யார் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஜிஎஸ் இருக்கும். ஸோ வந்து ஜிஎஸ் மீன்ஸ் காலேஜ் இருப்பேன் தான் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு. ஸோ நேம் தர்ணேஷ் ஃப்ரம் பவானி, ஈரோடு. பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் பில்டிங். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு செகண்ட் இயர்ஸ்ல வந்து கிளாஸஸ் நடக்கும். செகண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெடிசனல் சப்ஜெக்ட் வரும். ஸோ இது மூலியமாக தான் நம்ம பேஷன்ஸ் எல்லாமே எப்படி பார்க்கறது, கேஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது எல்லாமே சொல்லி தருவாங்க. ஸோ அந்த ரஷ்யன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஃப்ளோர்ல நம்ம கிளினிக்ஸ்க்கு, 3rd ஃப்ளோர் ரஷ்யன்ஸ் கிளாஸ் நடக்கும், 4th ஃப்ளோர்ல நம்ம கிளாஸ் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் அந்த சைடில் நமக்கு கிரவுண்ட் இருக்குது. ஸோ வாலிபால் தனியாக, பேஸ்கெட் பால் தனியாக, அண்ட் தென் ஃபுட்பாலுக்கு தனியாக இருக்குது. ஸோ ஃபுட்பாலில் வந்து சம்டைம்ஸ் கிரிக்கெட்டும் நடக்கும். ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி தனியாக நடக்கும். ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க செப்பரேட்டாக, லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செப்பரேட்டாக கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 நேஷனல் கேம் பார்த்தீங்கன்னா வாலிபால். ஸோ வாலிபால் கோர்ட்டுமே தனியாக இருக்கும். ஸோ வாங்க அடுத்த பில்டிங் பார்க்க போகலாம். ஸோ கார்டன், யூனிவர்சிட்டி கார்டன். ஸோ இப்போ வின்டர் முடிச்சு சம்மர் வந்தங்காட்டி தான் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. ஸோ வின்டர் முடிச்சு சம்மர் வந்தங்காட்டி கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இதே பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லலாம் பார்த்தீங்கன்னா சம்மர்லலாம் பூச்செடி வச்சு நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இந்த கேம்பஸ் பார்த்தீங்கன்னா டைமெட்டஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீடியாட்ரிக்ஸ், சைல்டுஹுட் டிசீசஸ், ஒரு பீடியாட்ரிக் டிசீஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். அண்ட் தென் கைனகாலஜி, அப்ஸ்டெட்டிக்ஸ் எல்லாமே இந்த பில்டிங்ல தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து டைமெண்டஸ் நேம் பேரண்ட்ஸ்னா இங்கே வந்து டிஜிட்டலாக நம்மளுக்கு லேர்னிங் வைப்பாங்க. ஐ மீன் ஒரு டிஸ்பிளே வச்சு. ஸோ அண்ட் தென் நம்மளுக்கு வந்து தேர்டியரில் பார்த்தீங்கன்னா ஸோ சர்ஜரிஸ் டேரக்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. பீடியாட்ரிக் சர்ஜரிலாம் பார்த்தீங்கன்னா விசுவலாக லைக் VR வச்சு நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இந்த கேம்பஸில். ஸோ அதை நான் உங்களுக்கு அடுத்த விளாக்ல காமிக்கிறேன் இன்சைட் என்னென்ன இருக்குன்ட்டு. வாங்க அடுத்த பில்டிங் போகலாம். ஸோ நம்ம அடுத்து போகிற பில்டிங் பார்த்தீங்கன்னா மார்ஃபோ பில்டிங். ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கான மோஸ்ட் ஆஃப் கிளாஸஸ் நடக்கும். ஸோ வாங்க போகலாம். அஃபீத் இங்கே இருக்காரு, நம்ம ஃப்ரெண்ட் அஃபீத், நம்ம ஸ்டூடெண்ட். வாங்க அஃபீத், உங்களுக்கு காலேஜ் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? காலேஜ் நல்லா தானே இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ செகண்ட் செமஸ்டர் இருக்கீங்க. ஆமாண்ணா. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து அருப்புக்கோட்டை, மதுரை நியர்பை, இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஆமா. நீங்க கிளாஸஸ்ல எப்படி போகுது? கிளாஸஸ்லாம் நல்லா போகுது. ஆமா, இப்போ செகண்ட் செமஸ்டர்ல இருக்கோம். அடுத்து முடிச்சுட்டு நான் ஹோம் டவுன் ஊருக்கு போற மாதிரி தான். உங்களுக்கு இங்க வந்து எப்படி டீச்சர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்களா? டீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. டீச்சர்ஸ் நம்ம கேட்குற டவுட்ஸ் எல்லாமே நம்ம கிளியர் பண்றாங்க. ப்ராக்டிகல் கிளாஸஸ்ல டவுட் கேட்கலாம், லெக்சர் கிளாஸஸ்ல நடத்துவாங்க. அதில் தெரியாத டவுட்ஸ்ல நம்ம ப்ராக்டிகல் கிளாஸஸை பற்றி கிளியர் பண்ணிக்கலாம். வாங்க மார்ஃபோ பில்டிங் பற்றி சொல்லுங்க. மார்ஃபோ பில்டிங்ல அனாட்டமி கிளாஸஸ், ஹிஸ்டாலஜி கிளாஸஸ், லெக்சர்ஸ் நடக்கும். அப்புறம் வந்து உள்ள டிசெக்ஷன் லேப் இருக்கு. டிசெக்ஷன் லேப்ல வந்து ரியல் ஆர்கன்ஸ் இருக்கும். ஆர்கன்ஸ்ல வச்சு நம்மளுக்கு ப்ராக்டிகல் கிளாஸஸ் அப்போ ஆர்கன் டெஸ்ட் வச்சு நம்மளுக்கு டீச் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஹிஸ்டோ கிளாஸஸ்ல வந்து மைக்ரோஸ்கோப் இருக்கு.
அதில் ஸ்லைட் ஷோஸ் அப்சர்வ் பண்ணி அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்புறம் செல்லோட ஸ்ட்ரக்சர்ஸ் அதை வச்சு நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிகல் கிளாஸில் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைவா கொடுக்குறதா இருந்தாலும் சரி அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபிசியாலஜி தென் ஃபிசியாலஜி கிளாஸஸ் உள்ள இருக்குது. ஃபிசியாலஜி கிளாஸஸில் வந்து நம்ம மேக்ஸிமம் போய் அங்கே டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுட் கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து வைவா கேட்பாங்க. நம்ம வைவா நம்மளுக்கு அன்னைக்கு 3 நாளே டாபிக் அசைன் பண்ணிடுவாங்க. அந்த அசைன் பண்ண டாப்பிக்கை வந்து நம்ம உள்ள வந்து வைவா கொடுத்து அதுக்கேற்ற நம்மளுக்கு ஏற்ற பாயிண்ட்ஸை வந்து வாங்கிக்கணும். நம்ம அடுத்து போகிறது பார்த்தீங்கன்னா IMF, ஸோ இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. இங்கே தான் நம்மளுக்கு டிஎன் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வாங்க போகலாம். ஸோ இதான் இன்டர்நேஷனல் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் லெக்சர் ஹால்ஸ் இருக்கும். ஸோ அதை வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த பேக்ல போடுறேன். ஸோ அண்ட் தென் செகண்ட் ஃப்ளோரில் டீன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் போனஃபைட் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே அங்கே தான் வாங்கிக்கணும். ஸோ இங்கே தான் ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி அண்ட் தென் சர்ஜரி, அனஸ்தெட்டிக்ஸ், ஃபாரன்சிக் மெடிசன் எல்லாமே இந்த கேம்பஸில் தான் நடக்கும். ஸோ ஹெச்ஓடிஸ் மோஸ்ட்டாக இங்கே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணாலும் இங்கே தான் வரணும். ஸோ இதான் நியூ கிளினிக்கல் பில்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4th இயர்ஸ்லேருந்து சர்ஜரி அலோவ் பண்ணுவாங்க. அனஸ்தேசியாஸ் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் கேம்பஸ்ல ஒரு 7-8 பில்டிங் இருக்கு. பட் நம்ம கேம்பஸ்ல அந்த 7-8 பில்டிங் மட்டுமே கிளாஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஸோ அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயர் இன்னும் லாங்குவேஜ் கிளாஸஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் தெரப்பிஸ் இந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து வெளியே ஒரு கேம்பஸ் இருக்கு MF2. அண்ட் தென் நம்மளுக்கு யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இங்க இருக்க இன்சைடு இருக்கிற அந்த 2 கிளினிக்ஸ் தவிர்த்து இன்னும் 12 ஹாஸ்பிட்டல்ஸ், கோஷ் கார்டியோ அண்ட் ஜமாத் கைனோ கிளாஸ் ப்ராக்டிகல் கிளாஸஸ் தவிர்த்து பேஷண்ட்ஸ் பார்க்கறது அந்த ஜெனட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஒரு கிளாஸஸ் இருக்கு. மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்காங்க. அந்த அக்தலக்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அக்தலக் பார்த்தீங்கன்னா அக்தலக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைக் சைனீஸ் அண்ட் கிர்கிஸ் ஒரு கொலாபரேஷன்ல நடக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கே கிளாஸஸ் நடக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு கோஷ் கார்டியோன்னு இருக்காங்க, கார்டியாலஜி கிளாஸஸ் நடக்கும். அண்ட் தென் சர்ஜரி கிளாஸஸ்மே அங்கே நடக்கும். ஓகேங்களா, அப்புறம் ஓஷ் சிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ட் நியூ சிட்டி ஹாஸ்பிட்டல் 2 இருக்கு. ஸோ அங்கேயுமே ஒரு சில கிளாஸஸ் நடக்கும். அங்கெல்லாம் நம்ம லைக் எல்லா இடத்துலையுமே நமக்கு வீடியோ கவரேஜஸ் கிடைக்காது. ஸோ அதனால உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஷோஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் கிளாஸஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அட்மிஷன் பண்ணணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.